திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள். தேவர்களையெல்லாம் சூரனிடமிருந்து விடுவித்ததற்காக எனக்கு கிடைத்த பரிசு தெய்வயானை. சரிதானா? சுவாமி, தெய்வயானை உங்களுக்கு பரிசு. வேளால் பகையழித்து நாவால் தமிழ் வென்ற தாங்கள் இனி எனக்கு அரசு. சரிதானா? தெய்வா, மனையாள் நாயகன் மனத்தையே குடிகொண்டு விட்டால் பற்றுமுள்ள உறவெல்லாம் மறந்துவிடும் மறைந்துவிடும் என்பார்கள். அதை உண்வகையில் காண்கிறேன். நிறைவான தங்கள் மனத்தில் நிரந்தரமாக இடம் பெற்று விட்டேன் என்றார். பிறந்த வீட்டிற்கு இன்றுதான் நானும் பெருமை தேடி தந்தவளாகின்றேன். இறைவா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? பந்தத்திற்கு கால் நட்டு பலர் பார்க்க மங்கள கயிற்றை நான் உன் கழுத்தில் சூட்டிய போதே நீ எங்கள் குல பெண்ணாகிவிட்டாய். இனி எதுவாயினும் கேட்கலாம். சுவாமி, நான்முகன் கலைமகளுக்கு தன் நாவில் இடம் தந்துள்ளார். நாரணனோ திருமகளுக்கு தன் நெஞ்சில் இடம் தந்திருக்கிறார். நாதத்திற்கே தலைவனான என் மாமனோ உமையவளுக்கு தன்னில் சரிபாதி உரிமை கொடுத்திருக்கிறார். இதன் பொருள் என்ன? தெய்வா, நாயகன் தனக்கு மனைவியாக வரும் பெண்ணுக்கு முதலில் பேச்சுரிமை கொடுத்து பார்க்கிறான். அதில் அவள் பணிவை கண்டபின் தன் நெஞ்சிலே இடம் தருகிறான். அதிலும் அவள் நிரந்தரமாக இடம்பெற்று விட்ட பின் தன்னில் சரிபாதி உரிமை கொடுத்து விடுகிறான். இந்த தத்துவத்தை உலகில் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டத்தான் என் முன்னோர்கள் தங்கள் இல்லத்தரசிகளுக்கு அவ்வாறு இடம் தந்திருக்கிறார்கள். அது சரி, திருமணத்தின் போது மணப்பெண் கழுத்தில் மங்கள நானும் மணமகன் கால் விரலில் ஆபரணமும் போடுகிறார்களே, அதற்கு விளக்கம் என்ன? ஆண்மகன் நிமிர்ந்தே செல்பவன், பெண்மகள் குனிந்து நடப்பவள். நிமிர்ந்து செல்லும் ஆண்மகன் கண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணின் கழுத்தில் மங்கள கயிறு தென்பட்டு விட்டால் இந்த பெண் திருமணமானவள் என்று புரிந்து கொள்கிறான். அதே போல் குனிந்து நடக்கும் ஒரு பெண் தன் கண்ணால் ஒரு ஆடவன் கால்விரலில் ஆபரணத்தை கண்டுவிட்டால் இந்த ஆண்மகன் அடுத்த ஒரு பெண்ணுக்கு உரிமையானவன் என்று புரிந்து கொள்கிறாள். இந்த விளக்கத்தை எல்லோருக்கும் எடுத்துக்காட்டவே பெண்ணுக்கு கழுத்திலும் ஆணுக்கு கால் விரலிலும் திருமணத்தன்று ஆபரணம் சூட்டுகிறார்கள். அடே அப்பா, ஒவ்வொரு சடங்குகளிலும் எத்தனை தத்துவங்கள் நிறைந்திருக்கிறது. சத்தியத்தின் பாதையிலே எல்லோரும் செல்ல வேண்டும் என்பதற்காக என் முன்னோர்கள் வகுத்த வழி இது. எல்லாம் சரிதான். நம் திருமணத்தின் போது ஒரே ஒரு சடங்கில் தான் நான் மிகவும் சங்கடப்பட்டேன். சடங்கிலே சங்கடமா? அது என்ன தெய்வா? சொல்லவே எனக்கு வேதனையாக இருக்கிறது. பரவாயில்லை, சொல். எல்லோரும் பார்க்க தங்கள் திருக்கரங்களா என் பாதத்தை தொட்டு தாங்கி அம்மி மீது வைத்து என்னை ஒரு முறை கும்பிட்டீர்களே, இப்படி ஒரு சடங்கு தேவையா? தெய்வா, அதில் தான் பெரும் தத்துவமே அடங்கி இருக்கிறது. என்ன தத்துவமோ? மனைவியின் கால்களை கணவன் கும்பிடும் தத்துவம். திருமணத்திற்கு பின் தினந்தோறும் மனைவி கணவனை கும்பிடுகிறாள். ஆனால் திருமணத்தன்று மட்டும் ஒரே ஒரு முறை கணவன் மனைவியை கும்பிடுகிறான். எதற்காக அப்படி கும்பிடுவது? மணமகன் தன் மானத்தை மனைவியின் காலடியிலே கொட்டி என் குலப்பெருமையை இன்று முதல் காப்பது உனது கடமை என்று ஊரார் அறிய முதலும் கடைசியுமாக ஒரு முறை மனைவியை கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறான். இதற்காகத்தான் இப்படிப்பட்ட சடங்கு. சரி, அத்துடன் நிறுத்தக்கூடாதா? மனைவியின் பாதங்களை கணவன் கைகளால் தாங்கி அம்மி கல்லில் வர வைக்க வேண்டுமா? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணமோ? கல்லிற்கு உருகும் தன்மை கிடையாது. அதன் ஆயுள் முடிந்தால் வெடித்துவிடும். அதே போல் ஒரு பெண் தன் கணவனை நீக்கி மாற்றான் வகையிலே உருகிவிடாமல் தன் கற்பை கல்லை போல் பாதுகாக்க வேண்டும் என்று சத்திய பிரமாணம் வாங்குவதற்காகத்தான் இப்படிப்பட்ட சடங்கு. சுவாமி, முத்தமிழுக்கும் தங்களை தலைவன் என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். அதன் அர்த்தத்தை இன்றுதான் நானும் புரிந்து கொண்டேன்.
சுருக்கமாக சொன்னார், இந்த அமர உலகிலேயே அடியாள் ஒருவள் தான் பெரும் பாக்கியசாலி. எப்படி? நான் சொல்ல மாட்டேன். சொல்லாம சங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன் கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன். அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். தோழி தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தாள். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. கொண்டு நீ தமிழ் வென்றாய். செவ்வேள் என நீ பெயர் கொண்டாய். சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய். கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய். கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய். இரு கண்வேல் கொண்டு நீ என்னை வென்றாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. முருகா, சதா எங்களுடனேயே பொழுதை கழித்த தாங்கள் இப்போது தெய்வ யானையின் கரம் பிடித்து